வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓப்போ F27 Pro Plus. புதிதாக எஃப் சீரீஸில் ஓப்போ இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அவங்களோட எஃப் சீரீஸ் ரொம்பவே பாப்புலரான ஒரு ஃபோன்ஸ். ஸோ இதில் புதிதாக இது வருது. ஸோ இதை பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரோடிங் வருது. ஸோ தண்ணியில் இது ஒன்றும் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணிக்கூர் நீங்கள் ஒரு 1.5 மீட்டருக்கு கீழே வரைக்கும் இந்த ஃபோன் போச்சுன்னா ஒன்றும் ஆகாது. அப்படி தண்ணியெலாம் மேலே பட்டுச்சுன்னா கூட ஒன்றும் ஆகாது. ஃபோனை நீங்கள் வாஷ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த IP68 கவர் ஆகுது. IP68 மட்டும் இல்லை, IP69 வாட்டர் ரேட்டிங்கும் தராங்க. IP69 என்னென்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ட், பட் இதில் IP69 தந்திருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் நீங்கள் தண்ணி அடித்தா கூட இது ஒன்றும் ஆகாது. அதுதான் IP69 ப்ளஸ் 80 டிகிரி கூட வாட்டர் இருந்தால் கூட உங்களுக்கு தாக்கு பிடிக்கணும். ஸோ IP68, 69 இது சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் IP69 வாட்டர் ரேட்டிங்கில் இது வருதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு டஃப்பான ஃபோன்னு சொல்கிறாங்க. கீழே போட்டால் நான் போட்டு காண்பிக்க மாட்டேன். பல யூடியூப் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, கீழே போட்டு காண்பிப்பாங்க, ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே போடுவாங்க, 1.5 மீட்டர் கிட்ட போட்டாலும் உடையால் சொல்லுவாங்க. பட் டோன்ட் ட்ரை இட். எந்த ஃபோனும் நம்ம லக்கை பொறுத்து தான் இருக்குது. என்ன தான் அவங்க டஃப்பாக இருக்குதுன்னு சொன்னால் கூட நம்ம லக்கில் போனாலும் போகலாம். ஸோ டோன்ட் ட்ரை இட். பட் ஒரு டஃப்பான ஒரு ஃபோன் சொல்கிறாங்க. ஸோ தெரியாமல் கீழே பட்டால் கூட மேபி கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் எக்ஸ்ட்ராவாக இதில் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது ஒன்று. டிஸ்பிளேயில் கொரில்லா விக்டஸ் 2 ப்ரொடெக்ஷன் தராங்க. ஸோ நல்ல ஒரு டஃப் அண்ட் ஃப்ரண்ட் கிளாஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. அப்புறம் அக்வா டச் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வாட்டர் ப்ரூஃப் சொல்லியிருந்தேன். பொதுவாக தண்ணி பட்டா ஸ்க்ரீனை நம்ம யூஸ் பண்ண முடியாது, சரியாக டச் ரெஸ்பான்ஸ் இருக்காது. பட் இது நீங்கள் அக்வா டச் இருக்குது. ஸோ தண்ணியில் கூட கை வெட்டாக இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோடி இந்த ஓப்போ F27 Pro Plus வருது. பட் முக்கியமாக இதுக்கு முன்னாடி ஓப்போ F25 Pro கொண்டு வந்தாங்கல்ல, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே போக போக பாருங்கள் உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு இந்த ஓப்போ F27 Pro விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 2 வேரியண்ட்டில் வருது. 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 28,000. 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 30,000. ஸோ 2 வேரியண்ட்டில் கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு வழக்கம் போல் அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இந்த ஓப்போ F27 Pro வருது. பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இந்த ஃபோன் இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது இந்த மிட் நைட் ப்ளூங்கிற இந்த கலர். இது ஒரு பிங்க் கலர்லேயும் கொண்டு வராங்க. ஸோ 2 கலர் வேரியண்ட் வருது. வேகன் லெதரில் பண்ணியிருக்காங்க. ஸோ லெதர் மாதிரியான ஒரு ஃபினிஷ் ஆகிருக்கு. சென்டரில் இந்த மாதிரி இது ஸ்மூத்தாகவே இருக்குது. ஒரு வெல்வெட் மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இது ஸ்மூத்தாகவே இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோனுக்கு மேலே ஒரு வாட்ச் வச்சு எப்படி இருக்கும் பாருங்கள். இது ஒரு வாட்ச் மாதிரியான ஒரு ஃபேஸு, இது ஸ்ட்ராப்பு, இது வாட்ச் ஃபேஸ் நினச்சி பாருங்களேன். ஸோ ஒரு வாட்ச் மாதிரியான ஒரு டிசைனில் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு வாட்ச் யாராவது இந்த டிசைன் பண்ணும்போது ஃபோனுக்கு மேலே வாட்ச் வச்சுருப்பாங்களா இருக்கும். ஸோ அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி இந்த டிசைனை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வேறு பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பின் தந்திருக்காங்க. அப்புறம் பேக் கேஸ் இருக்குது. இது ஃப்ராஸ்டட் பேக் கேஸ், பட் சென்டர் க்ளீனாக இருக்குது. ஸோ அந்த சென்டர் டிசைன் தெரியும்படிய மாதிரியான ஒரு டிசைனில் இந்த பேக் கேஸ் வருது. அப்புறம் இந்த போர்ட்ஸை சீல் பண்ணக்கூடிய சில ஸ்டிக்கர்ஸ் தந்திருக்காங்க. வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். 80 வாட்ஸ் சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. டைப் சி கேபிளும் கிடைக்குது. இது வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு, வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணும்போது அப்படியே தண்ணியோடி போட்டுறாதீங்க. சார்ஜிங் போர்ட் ட்ரையாக ஆன பிறகு சார்ஜ் பண்ணுங்கள். ஸோ வெட்டாக இருக்கும்போது ஃபோனை சார்ஜ் பண்ணாதீங்க. 7.89 mm திக்னஸில் இது வருது. 177 grams வெயிட்டில் இது பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்லிம்மான ஒரு டிசைன். பேக் கர்வ்டாக இருக்குது. ஹோல்ட் பண்ணதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு டிசைனில் இது பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் மெட்டல் இல்லை, பிளாஸ்டிக் தான். மேல் பக்கம் மைக் தந்திருக்காங்க. கீழ்ப்பக்கம் ஸ்பீக்கர். முக்கியமான ஒரு விஷயம், இதில் மோனோ ஸ்பீக்கர் தான், 2 ஸ்பீக்கர் கிடையாது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் உங்களுக்கு இதில் வருது. அப்புறம் USB டைப் சி போர்ட் இருக்குது, மைக் இருக்குது, சிம் ட்ரே இருக்குது. இதில் நீங்கள் 2 சிம் போடலாம். மைக்ரோ SD கார்டும் கிடையாது. இது 5G ஃபோன். ஸோ டிசைன் கம்ஃபர்டபுளான யூஸ் பண்ணதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. பட் பல விஷயங்கள் இதில் ஸ்கிப் ஆகிருக்காங்க. முக்கியமாக ஸ்பீக்கர் சிங்கிள் ஸ்பீக்கர் தான் தந்திருக்காங்க. மைக்ரோ SD கார்டு ஓப்போ விவோ ஃபோன்களில் பொதுவாக நம்ம அதை எதிர்பார்ப்போம். அதுவும் இதில் இல்லை.
ஸோ அந்த விஷயங்கள் இருக்குது. பட் கம்ஃபர்டபுளான ஃபீல் வந்து ஹேண்ட் ஃபீல் வந்து கிடைக்குது. அப்புறம் வந்து ஃபோனை செட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ப்ளோட்வேர் இருக்குது. ஸோ என்னெல்லாமோ ஆப்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ எக்கச்சக்க ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் இருக்குது. சின்ன சின்ன கேம்ஸ் என்னெல்லாமோ தந்திருக்காங்க. தேவையில்லாததை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். சார் வேல்யூ திரையில் பாருங்கள், லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. NFC கிடையாது, FM ரேடியோவும் கிடையாது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க இந்த ஃபோனில். ஸோ இந்த டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா F25 ப்ரோவில் உள்ள சேம் டிஸ்பிளே தான் இதுலேயும் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ வந்து 6.7 இன்ச் டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. HDR வந்து யூடியூப்பில் ஒர்க் ஆகுது. பட் நெட்ஃப்ளிக்ஸ் மற்றும் மற்ற OTT ஆப்ஸில் HDR ஒர்க் ஆகாது. டிஸ்பிளே வந்து கலர்ஸ் நல்ல பிரைட்டாக இருக்குது. ஐ பாப்பிங்கான கலர்ஸ் இருக்குது. நல்ல கான்ட்ராஸ்ட் ரேஷியோவில் வந்து வந்திருக்காங்க. ஸோ வீடியோ பார்க்குறதுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே. கலர் ரிப்ரடக்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வியூயிங் ஆங்கிள்ஸும் நல்லா இருக்குது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக கர்வ்டான ஒரு டிஸ்பிளே. ஸோ ரெண்டு சைடும் டிஸ்பிளே வந்து கர்வ்டாக இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் இங்கே அதை அப்கிரேட் பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்கிரேட் கிடையாது. F25 ப்ரோவில் உள்ள சேம் சிப்செட் தான் வந்து இதுலேயும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7050. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்களில் அவங்க வந்து இது யூஸ் பண்ணிட்டாங்க. F25 ப்ரோவில் இருந்தது, ரெனோ 10, ரெனோ 11 பல ஃபோன்களில் இந்த சிப்செட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிட் லெவல் சிப்செட்னு கூட நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 1க்கு கம்பேர் ஆகக்கூடிய ஒரு சிப்செட் இது. நார்மலான கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு ஓகே. பட் இந்த விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 1 இயர் ஆச்சு இந்த சிப்செட் வந்து. இது வந்து கண்டிப்பாக வந்து அவங்க அப்கிரேட் பண்ணியிருக்கணும். பெட்டர் சிப்செட் வந்து தந்திருக்கணும் இந்த விலைக்கு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொண்டு வந்தது தானே, ஃபோன் புதுசாக லான்ச் பண்ணும்போது ஒரு பெட்டர் சிப்செட் வந்து எதிர்பார்த்தேன். பட் அவங்க வந்து பழைய கஞ்சியே வந்து இந்த புது பாட்டிலில் ஊற்றிருக்காங்க. கேமரா பார்ப்போம். ஸோ கேமராலையாவது ஏதாவது அப்கிரேட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நினச்சேன். நோ, கேமராவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே கேமரா தான் இங்கேயும் வந்து தந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து F25 ப்ரோவில் உள்ள அதே கேமரா இதுலேயும் இருக்குது. ஸோ பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஆம்னி விஷன் 64B சென்சர் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு டெப்த் கேமரா வந்து 2 மெகாபிக்சல் தந்திருக்காங்க. அல்ட்ரா வைட் சென்சர் கிடையாது. செல்ஃபிக்கு வந்து ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா வந்து தந்திருக்காங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரோ மோட் இருக்குது. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 4K வந்து மேக்ஸிமம் எடுக்கலாம் 30 fpsல. அல்ட்ரா ஸ்டடி மோடு தந்திருக்காங்க. போர்ட்ரேட் மோடு இருக்குது. மோரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோமோ இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, டூவல் வியூ வீடியோ இருக்குது, டெக்ஸ்ட் ஸ்கேனர் டாக்குமெண்ட் மோடும் தந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து கேமரா சாம்பிள்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்குது. 67 வாட் சூப்பர் புக் சார்ஜிங் சப்போர்ட்டோடு வருது. ஒரு 50 நிமிஷத்தில் இந்த ஃபோனை வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு 56% வந்து ஒரு 25 மினிட்ஸில் வந்து சார்ஜ் ஆகும். ஸோ அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இது வருது. ஸோ இதான் வந்து Oppo F27 Pro Plus. இதுக்கு முன்னாடி வந்த Oppo F25 Proவில் உள்ள சேம் இதான் வந்து இதுலேயும் வந்து தந்திருக்காங்க. எல்லாமே சேம் தான். பட் ஏன்னா அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட், கொஞ்சம் டூரபிளான ஒரு பாடி, அப்புறம் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் 2 ப்ரொடெக்ஷன் வந்து டிஸ்பிளேக்கு தராங்க. அது மட்டும் தான் மாற்றிருக்காங்க. மற்றபடி எல்லாமே வந்து சேமாக தான் கொண்டு வந்திருக்காங்க.
மாற்றங்கள் தேவை ஓப்போ. அது வந்து இதில் இல்லை அவ்வளவாக. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது லட்சுமாஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.